ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான அதே டைமில் சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் தைக்கும் போது பேக் சைட்லேயும் எந்த பிசரும் இல்லாத மாதிரி ஈஸியாக தைச்சிடலாம். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னே எடுத்துக்கலாம். அதில் வந்து அகலத்தில் மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. இப்போது நான் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் எடுக்கிற அளவை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்லீவோட உயரம் வந்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் கீழே அடித்து திருப்ப ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து அகலத்தில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த எக்ஸ்ட்ராவை ஒரு கோடு போட்டுருக்குங்க. அந்த கோட்லேருந்து உங்களுக்கு ஸ்லீவோட அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 1/2 இன்ச்சு எடுத்திருக்கேன். சைடில் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கேருந்து இறக்கம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே வளைச்சி விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம டிசைன் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது அதை கழிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக சென்டராக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கழிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கழிச்சிக்கலாம். அடுத்ததாக சேரீயில் மஜந்தா கலர் கொடுத்துருக்காங்க. அந்த மஜந்தா கலரில் நான் 2க்கு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி 12 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே பைப்பிங் கொடுக்க 1/2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்க பீஸை இது மாதிரி மடிச்சுக்கலாம். முக்கோணம் ஷேப்பில் இது மாதிரி மடிச்சுக்குங்க. 12 பீஸு இது மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி தைச்சதுக்கப்புறமா தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்லீவில் வச்சு தைக்க போகிறோம். ஸ்லீவில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் மாதிரி இருக்குல்ல, அது கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த முக்கோணத்தில் அந்த ஓப்பன் பகுதியை கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம 1 இன்ச்சு கோடு போட்டாலும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த சென்டரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சு அந்த ஓரத்தில் தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே இன்னொரு பீஸை வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு வைக்கும் போதும் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இந்த பக்கமும் நம்ம தைச்சாச்சு. அந்த 2 ஷார்ப்னஸும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தைச்சதுக்கு அப்புறமா நம்ம போட்ட தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் தைச்சாச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி திருப்பிக்குங்க. அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 சைடும் தைச்சதுக்கப்புறமா முன்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த ஓரத்தில் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் படிமான தையல் போட்டுக்கலாம்.
இது மாதிரி தைக்கும்போது நமக்கு பின்பக்கமும் எந்த பிசுறும் இல்லாமல் தைச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச் அளவில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மேலே ஸ்லீவை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவில் இது மாதிரி தையல் போட்டுக்குங்க. இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதையும் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முக்கோணம் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதோட ஷார்ப்பான எட்ஜில் மட்டும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம தைச்சி விட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்க அந்த ஷார்ப்பான இடத்துல ஊசியை குத்திட்டு இந்த சைடில் ஊசியை குத்தி தையல் போட்டுக்குங்க. அப்போ நமக்கு இது மாதிரி விலகாமல் ரெண்டும் ஒன்றா பார்த்த மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவ் தைச்சி முடிச்சாச்சு. இதில் சென்டர்லேயும் இந்த ஓரங்கள்லேயும் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஆன்டிக் பீடு ஒன்று ஒட்டி விட்டுரு. இந்த பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். இப்போ நம்ம ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணிட்டோம். இது தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.